ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு சத்சங்கத்தில் நம்ம வந்து ஹரிநாமத்தோட மகிமை, ஏன் நம்ம வந்து ஹரிநாமத்தை உச்சரிக்கணும், ஹரிநாமத்தோட முக்கியத்துவம் என்ன, ஏன் பகவானுடைய நாமம் நம்ம எல்லாரும் சொல்லணும். இங்க எவ்வளவு பேர் நாம ஜபிச்சுட்டு இருக்கீங்க தினமும்? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறவங்க 1 2 3 4 கை நல்லாவே தூக்கலாமே. 1 2 3 4 5 6 7 8 9 பேர். சரி, 16 மாலை சொல்லிட்டு இருக்கிறவங்க 16 மாலை. சரி, அப்போ இந்த யுகத்துக்கான தர்மம், ஒரு யுகத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு. கிரேதாயை தியாயதே விஷ்ணு தேதாயாம் யஜதோ மகை துவாபரை பரிஜயாக்யாம் கலோ தத் ஹரிகீர்த்தனா. கிருத்தயுகமான முதல் யுகமான கிருத்தயுகத்துல சத்தியுகத்துல தியான யோகம் சிபாரிசு செய்யப்பட்டிருந்தது. இரண்டாம் யுகமான திரேதா யுகத்துல யாகங்கள் சிபாரிசு செய்யப்பட்டிருந்தது. அதான் யுக தர்மம். துவாபர் யுகத்துல விக்கிரக வழிபாடு, கோயில் வழிபாடு சிபாரிசு செய்யப்பட்டது. அதுதான் யுக தர்மம். கலியுகத்துல வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபம் தான் கலியுகத்தோட யுக தர்மம். ஆனா இந்த நாம ஜபம்ங்கிறது, பக்தி தொண்டுங்கிறது கலியுகத்துல மட்டும் இல்ல, எல்லா யுகத்திலும் இருக்கு. எல்லா யுகத்திலும் நாம ஜபிச்சவங்க இருக்காங்க. எல்லா யுகத்திலுமே நாம ஜபிச்சவங்க இருக்காங்க. அந்த பக்தி தொண்டு மூலமா பகவானை திருப்திப்படுத்தினவங்க, பக்தி தொண்டு மூலமா பகவானுக்கு சேவை பண்ணவங்க. அந்த அந்தந்த யுகத்துக்கான தர்மம் உண்டு. அந்த தர்மம் எங்க முற்று பெறும்னா பக்தி விஷ்ணு தான். கிரேதாயை தியாயதே விஷ்ணு, விஷ்ணு தான் தியானிக்கணும்னு சொல்லியிருக்கு. தியானம் பண்றதுனாலே, தியானம்னாலே விஷ்ணு தான் தியானிக்கணும். அப்ப முதல் யுகமான கிருதயுகத்துல விஷ்ணு தியானம் பண்ண சொல்லியிருக்கு. சரி, கிருதயுகத்துல பகவான் என்ன அவதாரம் பண்ணாரு? முதல் யுகத்துல, சத்தியுகத்துல, முதல் யுகத்துல பகவான் என்ன அவதாரம் பண்ணார்? நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரத்துல பிரகலாதர் என்ன பண்ணாரு? எப்படி பகவானுடைய நாமத்தை சொன்னாரு? பிரகலாதன் சொன்னால என்ன ஞாபகத்துக்கு வரணும்? சரி, பிரகலாதன் சொன்னா பக்தி ஞாபகத்துக்கு வரும். பிரகலாதன் சொன்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஸ்மரணம், நினைக்கிறது. விஷ்ணு ஸ்மரணம். கிரேதாய தியாயதே விஷ்ணு. கிரேதாயுகத்துல யார் தியானிக்கணும்? விஷ்ணு தியானிக்கணும். பிரகலாதர் எப்படி தியானிச்சாரு? பக்தி தொண்டு மூலமா. அப்ப பிரகலாதர் அவருடைய குரு யாரு? நாரதர் எந்த சம்பிரதாயத்தை சார்ந்தவர்? பிரம்ம ஆத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்ப பிரகலாத் மகாராஜ் என்ன பண்ணிருப்பாரு? எப்படி விஷ்ணு தியானிச்சிருப்பாரு? நாரதர் வந்து பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர். நாரதுடைய சீடர் வந்து பிரகலாதர். அப்ப நாரதர் என்ன பண்றாரு? எப்பவுமே பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்காரு. जय जय राधा रमन हरि बोल, जय जय राधा रमन हरि बोल,
ராதா ரமண ஹரி ராதா ரமண ஹரி ராதா ரமண ஹரி போல் ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல். எப்பவுமே நாரதர் வந்து ராதாராணி கிருஷ்ணா ராதா கிருஷ்ணனுடைய புகழ் பாடிட்டே இருக்காரு. அப்ப பிரகலாதர் என்ன பண்ணிருப்பாரு? பிரகலாதரும் விஷ்ணு எப்படி தியானம் பண்ணிருப்பாரு? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்ப பிரகலாதர் வந்து ஜப தியானம் பண்ணிருக்காரு, பகவானுடைய நாமத்தை தியானம் பண்ணிருக்காரு. ஸ்மரணம், விஷ்ணு ஸ்மரணம். எப்ப ஸ்மரணம் சாத்தியம்? பிரகலாத் மகாராஜா எப்ப ஸ்மரணம் விஷ்ணுவை நினைக்கிறது எப்ப சாத்தியம் சொல்லியிருக்காரு? எப்ப ஒருத்தர் விஷ்ணுவை நினைக்கிறது சாத்தியம்? இல்ல இல்ல இல்ல, ஒருத்தர் விஷ்ணுவை நினைக்கணும் என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? சிரவணம் கீர்த்தனம். பிரகலாத் மகாராஜ் வந்து 9 விதமான பக்தி தொண்டு பத்தி சொல்றாரு இல்லையா? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம. ரைட்டா? அப்ப பிரகலாத் மகாராஜ் விஷ்ணுவை நினைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நாம ஜபிக்கணும், கேட்கணும். சிரவணம், கேட்பது, பாடுவது, ஜபிப்பது. கேட்பது, ஜபிப்பது. கேட்பது, ஜபிப்பது. சிரவணம், கீர்த்தனம். சிரவணம்னா கேட்கறது, கீர்த்தனம்னா பாடுறது, ஸ்மரணம்னா நினைக்கிறது. பிரகலாதர் என்ன பண்ணாரு? தாயினுடைய கருவில் இருந்த போது பாகவதம் கேட்டாரு. தாயினுடைய கருவில் இருந்த போது நாரதர் இருந்து பாகவதம் கேட்டாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாடினாரு, ஸ்மரணம் பண்ணாரு. ரைட்? அப்போ முதல் யுகமான சத்தியுகத்துல, கிருதயுகத்துல பிரகலாத் மகாராஜா எப்படி விஷ்ணு தியானம் பண்ணாரு? பக்தி தொண்டு மூலமா தியானம் பண்ணார். பகவானுடைய தாமரை திருவடிகளை தியானம் பண்ணார். பகவானுடைய தாமரை திருவடிகளை பக்தி தொண்டு மூலமா தியானம் பண்ணார். அதனால தியானம் எப்ப முற்று பெறும்? தியானம் சொன்னாலே விஷ்ணுவை தியானிக்கிறதா. அதுதான் பிரகலாத் மகாராஜ் கத்துக் கொடுக்கிறார். அப்போ ஒருத்தர் வந்து விஷ்ணு மீது மனதை நிறுத்தணும். ஒருத்தர் வந்து விஷ்ணு மேல மனதை நிறுத்தணும். விஷ்ணு மேல, கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்தணும். என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்புறம் தொடர்ந்து கேட்டே இருக்கணும், பாடிட்டே இருக்கணும், ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ராம. அப்ப ஜபிக்கும் போதுதான் நம்ம இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க நாம ஜபம் பண்ற எவ்வளவு பேரு ஜபிக்கும் போது நம்ம மனசு விஷ்ணு மேல நிக்குது? ஒரு நிமிஷம் நின்னாலே பெரிய விஷயம். நம்மளால நிறுத்த முடியல. ஏன்னா மனது வந்து புலன்ப விஷயம் நோக்கி ஓடுது. மனது என்ன பண்ணுது? நம்ம வந்து இப்ப நாம ஜபத்தை ஆழமா பண்ணல. நம்ம யாருமே என்ன பண்ணல? ஜபத்தை தியானமா பண்ணல. ஜபத்தை ஓட்டி விட்டுறோம். ஜபத்தை என்ன பண்றது இல்ல? தியானமா பண்றது இல்ல. அதான் ஜப தியானம். ஜபா வந்து மெடிடேஷன், ஜப தியானம். நம்ம ஜபத்தை தியானமா செய்யல, ஜபத்தை முடிச்சா போதும். ஜபம் முடிச்சா போதும். 16 மாலையா? சரி 16 மாலை நான் குருட்ட சொல்றேன், முடிச்சு விட்டுறேன். அப்படின்னா என்ன ஆகாது? விஷ்ணுவை ஸ்மரணம் பண்ண முடியாது, பகவானை மனதுல நிறுத்த முடியாது, விஷ்ணுவை ஸ்மரணம் பண்ண முடியாது. நம்ம விஷ்ணுவை ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னா, விஷ்ணுவை நம்ம மனதில் நிறுத்தணும்னா ஜபத்துல கவனம் தேவை. ஜபம் செய்யணும், அந்த ஜபத்தையும் ஒழுங்கா செய்யணும், கவனமா செய்யணும். நோ மொபைல் போன், நோ ஸ்பீக்கிங், நோ டாக்கிங், நத்திங். பேசுறது கிடையாது, மொபைல் போன் கிடையாது, எல்லாம் விட்டுட்டு ஜபம் மட்டும்தான். நானு, கிருஷ்ணர், அவருடைய மந்திரம், நான் என்னுடைய ஆன்மா. இப்போ நம்ம ஜபிக்கிறோம். நம்ம ஜபிக்கும் போது எவ்வளவு பேரோட ஆன்மா அதுல இருக்கு? நம்ம சாண்டிங் பண்ணும்போது எவ்வளவு பேர் ஆன்மா அதுல இருக்கு? எவ்வளவு பேரோட மனது இருக்கு? எவ்வளவு பேரோட புத்தி இருக்கு? வெறும் யந்திரமான அந்த வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கு. நம்முடைய ஆன்மா அதில் இல்ல. மனசு என்ன பண்ணுது? அப்படியே ஓடுது. ஒரு 10 மந்திரம் சொல்றதுக்குள்ள மனசு ஓடிடுது. அப்ப பிடிச்சு இழுத்துட்டு வரணும். ஏதோ நிச்சஞ்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம். அது கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா மனம் சஞ்சலமானதுதான், அது ஓடிண்டே இருக்கும், நீ பிடிச்சு இழுத்துட்டு வாங்குற. அது பண்ணணும், பிடிச்சு இழுத்துட்டு வாங்குற. மனது ஓடும், பிடிச்சு எடுத்துன்னு வரணும். மனது ஓடும், பிடிச்சு எடுத்துன்னு வரணும். அப்போ நம்முடைய ஜபம், நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்? தியானமா இருக்கணும். ஜபத்தை வந்து தியானமா பண்ணணும். ஜபத்தினுடைய ஆழம், அந்த நாமத்தை வந்து நம்ம கவனமா உச்சரிச்சு அதை காதால கேட்டு மனசுல தியானிக்கணும். வாயில உச்சரிக்கணும், வாயெடுத்து உச்சரிக்கணும், காதால கேட்கணும், மனசால நினைக்கணும். வாய்நாள் பாடி மனதினால் சிந்திக்கணும். வாய் பாடணும், மனசு சிந்திக்கணும். அப்ப என்ன பண்ணணும்?
ஜபத்துல மனசு அங்க உட்காரணும், புத்தியும் உட்காரணும், ஆன்மாவும் உட்காரணும். இதெல்லாம் விட்டுட்டு இது என்ன பண்ணுனா மனது வந்து ரொம்ப கிளவர்னு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப மனது ரொம்ப கிளவரானதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, மனசு ரொம்ப சாமர்த்தியமானது. எப்படின்னா நம்மள நாமத்துல கவனம் செலுத்த விடாது, நாமத்தை ஒழுங்கா சொல்ல விடாது. அப்பதான் ஏதாவது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுது, எண்ணங்கள் ஏதோ எண்ணெல்லாம் வருது, பௌதிக ஆசைகள் வருது, பௌதிக விருப்பங்கள் வருது, அவங்கள பார்க்கணுமே, இவங்க கூட பேசணுமே, அது செய்யணுமே, ஏதோ எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப மனது என்ன பண்ணுது, நம்ம ஜெபத்துக்கு ஒரு பெரும் முட்டுக்கட்டைய தடையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, அதுக்கும் மருந்து, அதுக்கும் வழியா தான் மந்திரத்தை கவனிக்க வைக்கணும். மனசு ஈடுபடாது, பிடிச்சி உட்கார வைக்கணும். மனசு வந்து என்ன பண்ணாது, ஈடுபடாது, பிடிச்சி உட்காரு. இந்த குழந்தை இருக்கு, இந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூலோடைய மகிமை தெரியாது, ஸ்கூலுடைய அருமை தெரியாது. இந்த குழந்தைய முதல்ல ஸ்கூல்ல விடும்போது என்ன பண்ணுவான், பயங்கர அழுது, நான் போக மாட்டேன், தலையில உருண்டு பிறண்டு கேவி அழுது, நமக்கு பயம் வந்துடும். ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன் இல்லையா, அப்படி அழுவாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது, நான் ஸ்கூலுக்கு போனாதான் எனக்கு அறிவு வரும், நான் ஸ்கூலுக்கு போனாதான் என்ன வந்து நல்லா படிச்சாதான் எனக்கு வேலை கிடைக்கும், நான் சம்பாதிக்க முடியுங்கிறது தெரியாது. அந்த குழந்தை நினைக்குது, என்னை கொண்டு ஸ்கூல்ல விட்டா என்ன ஆகும், நான் எங்க அப்பா அம்மா விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை வந்து பயந்துக்குது. இந்த குழந்தைக்கு முதல்ல ஸ்கூலுக்கு போக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா அப்பா என்ன பண்றாரு, கட்டாயமா பிடிச்சி உட்கார வச்சு உடனே ஸ்கூல்ல வர்றாரு. அழுவும். சில குழந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா பின்னாடி ஓடி வரும். அம்மா ஸ்கூல்ல விட்டு வந்தா அம்மா ஸ்கூல்ல விட்டுட்டு அந்த பக்கம் வந்து வெளியே ஓடி வந்துருவான், அழுதுட்டே ஓடி வந்துருவான். அப்புறம் டீச்சர் ஏதாவது சாக்லேட் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து ஏதாவது சமாதானம் பண்ணி அவனை கொண்டு உட்கார வைப்பாங்க. குழந்தைக்கு முதல்ல என்னாச்சு, ஸ்கூலுக்கு போக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போக விருப்பம் இல்லை. ரெண்டாவது என்னாச்சு, பள்ளிக்கூடத்துல போனா அங்க நிறைய பசங்க எல்லாம் இருக்காங்க, வீட்டுல நான் மட்டும் தனியா விளையாடிட்டு. இன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை 2 குழந்தை தான். முன்னெல்லாம் ஒரு வீட்டுல 8-10 குழந்தை இருந்தது. அது வீடே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமா, மச்சான், ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு வீட்டுல அப்பா, அம்மா, குழந்தை 3 பேரு. அந்த 3 பேரு நேரா பாத்துக்கிட்டாலே பெரிய விஷயம் இல்லையா. அந்த 3 பேரு, சில வீடுகள்ல குழந்தை அவங்க அப்பா பாக்குறதே இல்ல. ஏன்னா இவன் தூங்கிடுவான், அப்பா நடுராத்திரில வருவாரு, இவன் எதுக்குள்ள ஒரு வேலைக்கு போயிடுவாரு. பாதி குழந்தைக்கு வீட்டுல அவங்க அப்பா பாக்குறதே இல்ல. கரெக்டா. சிலப்போ இல்லாட்டி அப்பா வந்து வெளிநாட்டுல இருக்காரு, அப்பாவுடைய தொடர்பே இல்ல பாதி குழந்தைகளுக்கு. அப்புறம் அம்மாவும் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சுறாங்க, குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போற, ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்ல இப்போ. அதனால குழந்தைக்கு என்ன தோணுது, நான் வீட்டுல தனியா உட்கார்ந்து இருந்தேன், ஸ்கூல்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் விளையாடுவேன், ஸ்கூல்ல போனா நான் விளையாடுவேன். ஃபர்ஸ்ட் என்னாச்சு, ஸ்கூலுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. ஃபர்ஸ்ட் என்னாச்சு, அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்ல. ரெண்டாவது என்னாச்சு, ஸ்கூலுக்கு போக விருப்பம் இருக்கு, அங்க போய் விளையாடுறதா ஆசை, படிக்க ஆசை இல்ல, விளையாடணும். அங்க போன பசங்க எல்லாம் இருப்பாங்க, விளையாட்டு பேசலாம், விளையாடலாம், ஓடி பிடிச்சி விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம் இல்லையா, விளையாடுறதா ஆசை. மூணாவது, அந்த குழந்தை ஹையர் கிளாஸ் போகும்போதுதான், ஒரு 6வது 7வது போகும்போதுதான் அந்த குழந்தை தெரியும், அடடா நான் படிக்கணுமே, நான் படிச்சாதான் நல்ல மார்க் வாங்குவேன், நல்ல மார்க் வாங்கினா நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும், நல்ல காலேஜில் இடம் கிடைச்சா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அந்த நாலேஜ் எப்போ வருது, கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்போதுதான். அந்த குழந்தை வந்து அந்த மாணவன் பக்குவமாகும் போதுதான் அவனுடைய படிப்பினுடைய மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியுது. அதே போலதான் நமக்கு முதல்ல நாம ஜெபம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஜெபம் பண்ணணுமா, ரொம்ப என்ன சேவை வேணாலும் சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன். ஜெபம் மட்டும் கஷ்டம், என்ன வேலை சேவை வேணாலும் கொடுங்க. கோயிலுக்கு கூட்டணுமா, பாத்திரம் தேய்க்கணுமா, பிரச்சாரம் பண்ணுமா, கூட வரணுமா, கோயிலே வந்து தங்கணுமா, என்னனாலும் பண்றோம். சாண்டிங் மட்டும் பண்ண சொல்லாதீங்க, அது மட்டும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஜெபம் மட்டும் வேண்டாம். ஏன் என்ன பண்ண, மனசு என்ன சொல்லுது, ஜெபம் மட்டும் வேண்டாம். அதுக்கப்புறம் மனசு ஃபர்ஸ்ட் இந்த குழந்தையோட ஆரம்ப நிலை, குழந்தையினுடைய ஆரம்ப நிலையில என்ன பண்ணுச்சு, குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. அதே மாதிரி நம்ம ஆரம்ப நிலையில நமக்கு என்ன, இந்த ஹரே கிருஷ்ணால போனா ஜெபமாலை கொடுத்து ஜெபம் பண்ணு சொல்றாங்க. அப்படியெல்லாம் பக்தி செய்யணுமா, கோயிலுக்கு போனோமா, பொங்கல் வாங்கி சாப்பிட்டோமா, ஹரே கிருஷ்ணான்னு சொன்னோமா, இது ஆரம்ப நிலை. அப்புறம் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம், இந்த ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ண எனக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு பேர் கிடைக்கும், எனக்கு புகழ் கிடைக்கும், எனக்கு செல்வம் கிடைக்கும், என் கஷ்டம்லாம் போயிடும், அப்படிலாம் வந்து சில எதிர்பார்ப்புகள் வரும். நான் வந்து இவங்க வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எனக்கு நிறைய நன்மை எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா
நான் பிறப்பிறப்பிலிருந்து விடுபட்டுருவேன். நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா என்னெல்லாம் ஆகலாம்? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா என்னெல்லாம் கிடைக்கும்? எல்லாமே கிடைச்சிரும் இல்லையா? கிடைக்குது. அதே மாதிரி முக்தியும் கிடைச்சிரும். கிடைச்சி அது தெரியுதா? பாத்தீங்களா? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எல்லாமே கிடைச்சிரும். அப்போ ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்போட சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஓ, ஹரே கிருஷ்ணா மந்திரம், பிரபு எனக்கு ஒரே கஷ்டம் பிரபு, நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். ஹரே கிருஷ்ணா மந்திரத்து மேல நம்பிக்கை வருது. ஓ, நான் வந்து பிரார்த்தனை பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண என் கஷ்டம் எல்லாம் தீர்த்துடுவாரு அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த குழந்தை விளையாடுற மாதிரி. அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போல, செகண்ட் ஸ்டேஜ் என்னது, விளையாடுறதுக்காக போச்சு. அந்த மாதிரிதான் சில நேரம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை விளையாட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை விளையாட்டா சொல்லிட்டு இருக்கோம். இந்த தேர்டு லெவல் இருக்கு இல்லையா, என்னது, நான் படிச்சாதான் எனக்கு மதிப்பு. அதே மாதிரி என்னுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணன் மேல அன்பு. இதுதான் ஹையர் ஸ்டேஜ். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து நான் ஆழமா சொல்லணும். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நான் கவனமா சொல்லணும். இந்த நாம உச்சரித்தாதான் எனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வரும். கிருஷ்ணன் மேல அன்பு வச்சாதான் எனக்கு கிருஷ்ணனை வந்து மறக்க முடியாத நிலைமை வரும். கிருஷ்ணரை மறக்க முடியாத ஒரு நிலை வந்தாதான் என்ன ஆகும்? கிருஷ்ணரை மறக்க முடியாத ஒரு நிலை வந்தா என்ன ஆகும்? இங்க இருக்கிற வேலையில பகவான்கிட்ட போயிடும். அப்பதான் பகவான்கிட்ட போக முடியும். கிருஷ்ணரை மறக்க முடியாத நிலை வந்தாதான் நம்ம பகவான்கிட்ட போக முடியும். கிருஷ்ணரை சைலண்ட்ல போட்டுருங்க. கிருஷ்ணரை வந்து அது மணி அடிச்சிச்சு. கிருஷ்ணரை மறக்க முடியும். எப்ப சொன்னப்ப மணி அடிச்சது? கிருஷ்ணரை மறக்க முடியல என்ற ஒரு நிலை வந்தாதான் பகவான்கிட்ட போக முடியும். முக்தியில இல்ல, முக்திக்கு மேல. அது கிருஷ்ணாட்ட போறது முக்திக்கு மேல. கிருஷ்ணரை மறக்க, எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, கிருஷ்ணரை மறக்க முடியாத நிலை வந்தால்தான் நம்ம பகவான்கிட்ட திரும்ப முடியும். இப்ப எப்படி இருக்கு நமக்கு? கிருஷ்ணரை மறக்க முடியாது. கிருஷ்ணரை நினைச்சா பெரிய விஷயம். மறக்க முடியாத நிலையில அப்புறம் ஓரமா இருக்கட்டும். கிருஷ்ணரை மறக்க முடியாத நிலையில அப்படியே வச்சுக்குவோம், அது ஓரமா இருக்கட்டும். முதல்ல கிருஷ்ணரை நினைக்க பழகிக்கணும். நினைக்க முடியலையே, ஏன்? மனசு வந்து பௌதிக ஆசைகளை கொண்டு வந்து, பௌதிக பற்றுதல், ஆசை, புலன்ப விஷயங்கள் எல்லாம் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன ஆவாங்க, இவங்க என்ன ஆவாங்க, அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், பல பௌதிக விஷயங்கள் இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வெளியில வரணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த அதாவது பௌதிக விஷயங்கள் பூஜ்ஜியமாகணும். பௌதிக விஷயங்கள் எல்லாம், பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, புலன்ப விஷயங்கள், இதெல்லாம் பூஜ்ஜியமாகணும். இது பூஜ்ஜியமாகணும்னா நான் கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப நெருக்கமாகணும். அப்ப நான் கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இது பூஜ்ஜியமாகும். நான் கிருஷ்ணர்கிட்ட நெருக்கமாகணும் என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னாதான் நான் கிருஷ்ணர்கிட்ட நெருக்கமாவேன். அப்ப நான் கிருஷ்ணர்கிட்ட நெருக்கமாகணும்னா நான் கவனமா ஜபிக்கணும். மேல இருந்த வாரியா ஜபிச்சு அப்படி நான் கிருஷ்ணருக்கு நெருக்கமாக முடியும் இல்லையா? ஒருத்தர் மேல எழுந்த வாரியா ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றாரு, அவர் எப்படி கிருஷ்ணருக்கு நெருக்கமாக முடியும்? நெருக்கமாக முடியாது. நெருக்கமாக முடியுமா? நான் வந்து ஜட ரீதியா அல்லது ஒரு மெக்கானிக்கலா ஒரு யந்திர மாதிரி ஜெபம் பண்றேன், மேல எழுந்த வாரியா ஜெபம் பண்றேன், கவனமா ஜபிக்கிறது இல்ல, ஜபத்துல எனக்கு வந்து ஈடுபாடு இல்ல அப்படின்னா நான் எப்படி கிருஷ்ணரை நினைக்க முடியும்? நான் எப்படி கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்க முடியும்? நான் எப்படி கிருஷ்ணர்கிட்ட போக முடியும்? அதனாலதான் பிரகலாத் மகாராஜ் சொன்னாரு, சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம். கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், கிருஷ்ணரை பத்தி பாடணும். அப்பதான் கிருஷ்ணரை பத்தி கேட்டாதான், கிருஷ்ணரை பத்தி பாடினாதான் கிருஷ்ணரை நினைக்க முடியும். இது எந்த யுகத்துல? சத்தியுகத்துல. சத்தியுகத்துல யாரு? நரசிம்ம பகவான் யாரு வழிபட்டாரு? பிரகலாத் மகாராஜ் எப்படி வழிபட்டாரு? தியானம், பகவானுடைய நாமத்தை உச்சரித்து தியானம் மூலமா. அப்ப சத்தியுகத்திலே பக்தி இருந்ததா? பிரகலாத் மகாராஜ் பகவானை தியானம் பண்ணாரா? நாம ஜெபம் பண்ணாரா? அடுத்த யுகம் திரேதாயுகம். திரேதாயுகத்துல யாரு? ராம அவதாரம், ராமச்சந்திர பிரபு, ராமருடைய அவதாரம். அப்ப திரேதாயுகத்துல தர்மம் என்னது? திரேதாயுகத்தோட தர்மம் அது உண்டு. ஆனா திரேதாயுகத்தோட தர்மம் என்ன? சத்தியுகத்துல என்ன தர்மம்? தியானம். திரேதாயுகத்துல யஜ்யம், யாகம். கிரேதாயே தியாயதே விஷ்ணு திரேதாயாம் யஜதோமகை. திரேதாயுகத்துல தியானம், சாரி யாகம். கிரேதாயுகத்துல சத்தியுகத்துல தியானம், கிரேதாயுகத்துல யாகம், யஜ்யம். இந்த யஜ்யம்னாலே விஷ்ணு தான். யஜ்ஞோவை விஷ்ணுவோ,
யாகத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறதா, விஷ்ணுவுக்கு தான். அப்போ இந்த திரேதயுகத்தோட தர்மம் வந்து யாகம், யஜ்ஞம் செய்யறது. ஆனா எல்லோராலும் யாகம் பண்ண முடியாது. அப்ப எப்படி விஷ்ணுவுக்கு திருப்திப்படுத்துறது? யாகம் செய்யறது விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான். அப்ப எப்படி விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது யாகம் செய்யாம? அப்ப என்ன யாகம் செஞ்சா விஷ்ணுவை திருப்திப்படுத்தலாம்? யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, யாகங்களே நான் ஜப யாகமா இருக்கிறேன். அப்ப யஜ்ஞம்னா விஷ்ணு நாமம். அது நெருப்பு வைத்து யாகம் செய்யறது அஸ்வமேத யஜ்ஞம். 1000 அஸ்வமேத யஜ்ஞம், 1000 ராஜசு யஜ்ஞம். ஒரு அஸ்வமேத யஜ்ஞம் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணணும்னா அவர் பெரிய சக்கரவர்த்தியா இருக்கணும். தசரதர் மாதிரி, பரீட்சித் மாதிரி, அம்பரீஷர் மாதிரி, யுதிஷ்டர் மாதிரி ஒரு பெரிய மன்னரா இருக்கணும். அவங்களாலே பண்ண முடியல. யுதிஷ்டர் மகாராஜா யாகம் செய்யறதுக்கு பொருள் இல்லாம அர்ஜுனன் போய் செல்வத்தை எல்லாம் மீட்டுட்டு வர்றாரு, செல்வத்தை செய்துட்டு வர்றாரு. அதனால அர்ஜுனன் பேர் என்ன? தனஞ்சயன், செல்வத்தை வென்றவன். பல இடங்கள்ல போய் செல்வங்களை சேகரிச்சுட்டு வர்றாரு. அப்போ ஒரு ராஜசு யஜ்ஞம் பண்றதுக்கு எவ்வளவு பொற்காசுகள், ஆபரணங்கள், தங்கம், ஆபரணங்களா தேவைப்படுது ஒரு யாகத்துக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்துல யாகத்தை பத்தி என்ன சொல்றது? சும்மா பேரளவுதான் யாகம் நடக்குது. பிராமணர்களும் மந்திரத்தை சரியா உச்சரிக்கிறது இல்ல, யாகம் பண்றவங்களும் விஷ்ணுவோட திருப்திக்காக பண்ணல. இப்போ ஒரு பிராமணர் கூப்பிடுறான், சுவாமி எங்க வீட்டுல ஒரு யாகம் பண்ணணும், ஆனா அடியன்ட்ட பைசா எல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வந்து பண்ணி கொடுத்துட்டு போறேலா? அப்படியா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்க வேற ஆளு பாருங்களேன் இல்லையா, ரொம்ப பிஸியா இருக்கேன். அப்புறம் அந்த யாகத்தில் வரக்கூடிய சுவாமிஜி கூட, பிராமணர் கூட 5000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்காங்க. நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா. சோ கலியுகத்துல யஜ்ஞம் வந்து கஷ்டம், திரேதாயுகத்திலே கஷ்டம். அதனாலதான் யஜ்ஞம் சங்கீர்த்தனம், நாம ஜபம். அப்ப திரேதாயுகத்துல யாரு ஜப யஜ்ஞம் பண்ணா? திரேதாயுகத்துல யாரு நாமத்தை யாகமா பண்ணாங்க? ஹனுமான். ஹனுமான் என்ன பண்ணாரு? எப்போ ராமநாமத்தை சொல்லிட்டே இருக்காரு, ராமநாமம். சரி, இப்போ ராமச்சந்திர பிரபு, பகவான் ஸ்ரீராமர் மனித ரூபத்துல வந்திருந்தார். அவர் லங்கைக்கு எப்படி போனாரு? பாலம் கட்டி போனார். ஹனுமான் ராமனுடைய பக்தர், அவர் லங்கைக்கு எப்படி போனாரு? ஒரே ஜம்ப்ல போனார், ஒரே லாங் ஜம்ப் தான். இந்த மலையிலிருந்து குதிச்சாரு, அடுத்த மலையில போய் லேண்ட் ஆயிட்டாரு. மகேந்திர மலையிலிருந்து ஒரு ஜம்ப் பண்ணாரு, திரிக்கூட மலையில போய் இறங்கினாரு. ஒரே ஜம்ப் தான், 100 யோஜனை. 100 யோஜனை கிட்டத்தட்ட 800 மைல். 800 மைல்னா கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் வரும். அவ்வளவு தூரம் ஒரே ஜம்ப்ல ஹனுமான் போன. எப்படி சாத்தியமாச்சு? ஹனுமான் என்ன பண்ணாரு? ஜெய் ஸ்ரீராம் அப்படி பெருசாயிட்டே இருப்பாரு. அப்ப பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்லதான் ஹனுமானுக்கு சக்தி. பகவானால் சக்தி அளிக்கப்பட்டது. பாலம் கட்டாமே ராமரால போக முடியும், ஆனா ராமர் பாலம் கட்டி போனாரு. ஹனுமான ஒரே ஜம்ப்ல போக வச்சாரு. என்ன காரணம்? அப்ப பகவானோட பகவான் நாமம், பகவான் நாமம் சக்தி வாய்ந்தது. பகவானை விட பகவானுடைய ராம நாமம் இருக்கு இல்லையா, ராமரை விட ராம நாமம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த ராமநாமத்தோட எஜமானதான் ராமரே, ஆனா ராமரை விட அவர் நாமம் சக்தி வாய்ந்தது. ஒரு ஜம்ப்ல போனார் ஹனுமான். ராமநாமம் நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி. சைதன்யா என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் வந்து தன் நாமத்துல தன் முழு சக்தி வச்சிருக்காரு. பகவானுடைய முழு சக்தியும், ராமர், நரசிங்கர், வராகர், பகவானுடைய என்னென்ன அவதாரம் இருக்கோ அந்த அவதாரங்களுடைய முழு சக்தியும் எதுல இருக்கு? ராமநாமத்துல இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்போ ஹனுமான். சரி, வேற யாரு திரேதாயுகத்துல ராமநாமம் சொன்னாங்க? ஹனுமான் இருந்தார். அப்புறம் விபீஷ்ணா. விபீஷ்ணா எப்பவுமே ராமநாமம் சொல்லிட்டே இருந்தார், எப்பவுமே தர்மத்தின் பக்கமே இருந்தார். இவன் ஒரு ராட்சச குலத்துல பிறந்திருந்தாலும் விபீஷ்ணா வந்து ராமருடைய சிறந்த பக்தரா இருந்தார். அதனாலதான் அவரு 8 சிரஞ்சீவில ஒருத்தர். இன்னைக்கும் விபீஷ்ணர் இருக்காரு, அது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். விபீஷ்ணா வந்து 8 சிரஞ்சீவில ஒருத்தர். யாருல 8 சிரஞ்சீவி? ஹனுமான், விபீஷ்ணா, மார்க்கண்டேயா. ஹனுமான், விபீஷ்ணா, மார்க்கண்டேயா, அஸ்வத்தாமா, பரசுராமா, இல்ல, யாரெல்லாம் சொன்னீங்க? ஹனுமான், விபீஷணா, மார்க்கண்டேயா, அஸ்வத்தாமா, பரசுராமா, கிருபாச்சாரியா,
பலி மகாராஜ், அப்புறம் இன்னொருத்தர் கிருபாச்சாரியா, பலி மகாராஜ், அப்புறம் யாசுதேவ் இல்லையா? இல்ல நீண்ட காலம் இருக்காங்க. சிரஞ்சீவினா நீண்ட காலம் வாழ்றவங்க, ரைட்? நீண்ட காலம் வாழ்றோம். அப்போ இந்த விபீஷணா வந்து எப்பவுமே ராமநாம சொல்லிட்டே இருப்பார். அப்போ இந்த 2வது யுகமான திரேதா யுகத்துல ஜப யஜ்யம், அதாவது யஜ்யம் இருந்தது, நாம ஜபம் இருந்தது. அந்த நாம ஜபத்தை ரொம்ப சுலபமா பண்ண முடியும். ஆனா அஸ்வமேத யாகம் பண்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து தசரதர் மாதிரி மன்னர்கள் தான் பண்ண, ஜனகர் மாதிரி மன்னர்கள் தான் பண்ண முடியும். ஆனா ஜப யஜ்யம் யார் வேணாலும் பண்ணலாம். அது ராட்சச குலத்துல பிறந்த விபீஷணாவும் பண்ணலாம், அல்லது வானர ரூபத்துல வந்து ஹனுமானும் பண்ணலாம். யார் வேணா ஜாம்பவான், நலன், நீலன், அங்கதன் யார் வேணாலும் செய்யலாம். ஜடாயு யாருனாலும் பண்ண முடியும். சரி, அடுத்தது 3வது யுகம் துவாபரை. துவாபர யுகத்துல என்ன தர்மம்? கோயில் வழிபாடு. துவாபர யுகத்துல கோயில் வழிபாடு, பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டி பகவானை வழிபட்டாங்க. ஆனா வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருந்தாலே போக மாட்டாங்க. வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருந்தாலே போக மாட்டாங்க. கோயிலுக்கு போனா ட்ரெஸ் மாத்தணுமே, நைட்டி வேற கழட்டணும். முதல்ல இந்த கோயிலுக்கு போனா நைட்டி வேற கழட்டணும், லுங்கியை வேற கழட்டணும். நேற்று நம்ம அந்த ஜென்மாஷ்டமி ப்ரோக்ராம் பண்ணல, ஒருத்தர் லுங்கியோடய வந்துட்டான். அது ஐயா நீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, ஒரு வேட்டியாவது கட்டிட்டு இருந்துக்கலாம். அது அர்ஜென்ட்டா வந்துட்டேன், நல்ல வேலை அர்ஜென்ட்டா வந்து லுங்கியாவது கட்டிட்டு வந்தாரு, அவசரமா வந்துட்டேன்னாரு. நான் பரவாயில்ல, நல்ல வேலை லுங்கியாவது கட்டிட்டு வந்தீங்களே, வேற என்ன செய்ய முடியும்? கலியுகம் அப்படிதான். கலியுகத்துல மக்கள் ரொம்ப சோம்பேறிங்க, ரொம்ப சோம்பேறிங்க. ஒரு நைட்டி எடுத்து போட்டு அப்படியே கடை. இன்னைக்கு முதல்ல நைட்டி வந்து நைட்டு மட்டும் போட்டாங்க, இப்ப கடை கண்ணிக்கு போறது, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் நைட்டில போக ஆரம்பிச்சிட்டாங்க. கலியுகத்துல எல்லாம் பண்றாங்க. அந்த பசங்களாம் அரை ட்ரௌசர் போட்டுக்கும், அரை ட்ரௌசர் லுங்கி, அதுல வேற அரை ட்ரௌசர் போட்டு அதை வேற கிழிச்சு விட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த துவாபர யுகத்துல கோயில் வழிபாடு இருந்தது. ஆனா பாருங்க, கலியுகத்துல ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கும், ஆனா உள்ளூர் இருக்கிறவங்க வர மாட்டாங்க, எங்க இருந்தோ வெளியூர்ல இருந்து வருவாங்க. கங்கையில தான் மீன் இருக்கு, கங்கையோட மகிமை தெரியுது. அதுக்கு கங்கை கரையில நிறைய பேர் குடியிருக்காங்க, கங்கையோட மகிமை தெரியாது. ஆனா எங்க இருந்தோ வந்து கங்கையை வழிபட்டு பூஜை பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரிதான் துவாபர யுகத்துல கோயில் வழிபாடு இருந்தது, நாம ஜபமும் இருந்தது. துவாபர யுகத்துல யார் நாம ஜபம் பண்ணா? துவாபரத்துல யார் நாம ஜபம் பண்ணா? துவாபர யுகத்துல யார் நாம ஜபம் பண்ணா? போச்சு. பாண்டவர்கள், குறிப்பா பாண்டவர்களை, குறிப்பா திரௌபதி. திரௌபதி எப்போ நாம ஜபம் பண்ணாங்க? திரௌபதி வந்து கிருஷ்ணரை கூப்பிடும்போது அங்க இருந்தாங்களா? திரௌபதி வந்து அந்த சபையில அவமானப்படுத்தப்படும் போது கிருஷ்ணர் அங்க இருந்தாரா? அப்ப யாரு திரௌபதி சாரி கொடுத்தது? பகவானுடைய நாமம் தான் கொடுத்தது. பகவானுடைய திரௌபதிக்கு யார் சாரி கொடுத்தா? பகவானுடைய நாமம். அங்க கிருஷ்ணர் இல்ல, அவர் நாமம் தான் வந்தது. 2 கையை உயர்த்தி திரௌபதி எப்படி கூப்பிட்டாங்க? நம்மள மாதிரி சாண்டிங் பண்ணல, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே ராம், இப்படி சாண்டிங் பண்ணல. திரௌபதி எப்படி தெரியுமா சாண்ட் பண்ணாங்க? எப்படி பண்ணாங்க? 2 கை மேல தூக்கி, ஹே கிருஷ்ணா ஹே கோவிந்தா, அந்த மாதிரி உள்ள இருந்து வந்தது நாமம். நம்ம நாமெல்லாம் உதட்டுல இருந்து தான் வருது, உள்ள இருந்தெல்லாம் வரல. நம்ம நாம ஜபம்லாம் உதட்டுல இருந்தா வருது, உள்ள இருந்தெல்லாம் வரல. திரௌபதிக்கு உள்ள இருந்து வந்தது நாமம். ஹிருதயத்திலிருந்து ஆத்மார்த்தமா கிருஷ்ணர் மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும், வேற யாராலும் என்ன காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும். அப்ப அங்க கிருஷ்ணர் இல்ல, அப்ப திரௌபதி யாரு உதவி கூப்பிட்டாங்க? கிருஷ்ணருடைய நாமத்தை கூப்பிட்டாங்க. அதனால நம்ம கிருஷ்ணரை கூப்பிட்டா கிருஷ்ணர் வருவாரு. கிருஷ்ணரை கூப்பிட்டா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா வருவாரு, பக்தி பூர்வமா கூப்பிட்டா வருவாரு, அன்போட கூப்பிட்டா வருவாரு, ஆத்மார்த்தமா கூப்பிட்டா வருவாரு. இந்த பக்கம் மாலை வச்சு கிருஷ்ணரை கூப்பிடுறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, வாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா, நீங்க என்ன குழம்பு வச்சீங்க? இன்னைக்கு வந்து புளி உருண்டை குழம்பு. அந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறது? அங்க வந்து இந்த மாலை அப்படி போயிடும், அவ்வளவுதான். இந்த மாலை அப்படி கிருஷ்ணர் வந்து நின்று இருக்கிறாரு, இந்த பொண்ணு எப்ப என்ன திரும்ப பாப்பாங்க. கிருஷ்ணரை கூப்பிட்டுட்டு இங்க பருப்பு உருண்டை குழம்பு பத்தி பேசிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணரை கூப்பிட்டு இருக்காங்க, இப்படி போயிட்டு இருக்கா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு. கிருஷ்ணரை கூப்பிட்டுட்டு பருப்பு உருண்டை குழம்பு பத்தி பேசிட்டு
அந்த மாலை அப்படி நிக்கும். கிருஷ்ணர் வந்து பாக்குறாரு, இவங்க இந்த பருப்பு குழம்பத்துல பேசிட்டு என்ன கூப்பிடுறாங்களான்னு பாப்போம் அப்படின்னு கிருஷ்ணர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ பாண்டுரங்கா, நீங்க வந்து புண்டரீகனுக்காக ஒரு செங்கல்ல நின்று இருந்தீங்க, அது மாதிரி நான் இவங்கிட்ட பேசிட்டு வந்து கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு ஜெபமா இருக்கு. பாண்டுரங்க அளவுக்கு பக்தர் பண்ண புண்டரீகன் அளவுக்கு எல்லாம் பக்தர் ஆயிட்டோம்ல. புண்டரீகன் வந்து அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப பாண்டுரங்கர் வந்துட்டாரு, கிருஷ்ணர் வந்துட்டாரு, ஒரு செங்கல் எடுத்து போட்டு அது நில்லுங்க இப்ப வந்தாருன்னு அப்பா அம்மாவுக்கு சேவை பண்றது. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணர் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நாம அப்படியே சிலருக்கெல்லாம் பாக்குற மாலையே நகர மாட்டேங்குது. மாலை அப்படி இருக்கு, ஆனா வை 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 வைன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மாலையே நகராது. கிருஷ்ணரும் பாக்குறாரு, இவன் எப்பதான் மாலையை சொல்லி முடிப்பானோ, இந்த 16 மாலை சொல்றதுக்கு ஒரு யுகமே ஆக்கிடுறாரு. கிருஷ்ணர் பார்த்துட்டே இருக்காரு. அதனால திரௌபதி கூப்பிடுற மாதிரி நம்ம கிருஷ்ணரை கூப்பிடணும். உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அந்த சாண்டிங் வந்து ஆத்மார்த்தமா இருக்கணும். ஜபத்தை யாகமா பண்ணணும். யாகசாலையில உட்காந்துட்டு ஐயர் வந்து யாகம் வளர்த்துட்டு இருக்காரு, யாகசாலையில உட்காந்துட்டு இருங்க மொபைல்ல ஏதாவது போட்டோ வந்திருக்கான்னு பாக்குறேன்னு ஐயர் எந்திரிச்சு போன்றது இல்லையா? இல்லையா? யாகசாலையில உட்காந்து பண்றோம், யாகத்துல ஒழுங்கா ஆஃபர் பண்ணணும். இந்த எள்ளு பார்லியர் இருக்கும், அது இப்படி கையில் எடுத்துட்டு ஓம் இதம் இந்திராய நம ஸ்வாஹா, ஓம் விஷ்ணுவே நம ஸ்வாஹா, ஓம் பார்த்தனே நம ஸ்வாஹா, இப்படி எல்லாம் ஒரு மந்திரம் சொல்லி அது யாகத்துல வந்து அவ்வளவு கவனம் செலுத்தும். அந்த மாதிரி ஜபத்தை யாகமா பண்ணணும். ஒரு மந்திரத்தையும் நம்ம யாகமா செய்யணும். முதல்ல தியானமா செய்யணும், அப்புறம் யாகமா செய்யணும். ரைட்? ஜப யஜ்ஞா அல்லது ஜப யோகா, ஜப மெடிடேஷன், ஜப தியானம். ஜபத்தை தியானமா பண்ணணும், ஜபத்தை யாகமா பண்ணணும், ஜபத்தை யோகமா பண்ணணும். அதான் ஜப யோகா. சரி, அப்போ துவாபர யுகத்துல கோயில் வழிபாடு இருந்தது, பக்தி தொண்டு இருந்தது, நாம ஜபம் இருந்தது. ரைட்டா? அடுத்து கலியுகத்துல இதை தவிர ஒரு வழியே இல்லை. இதை தவிர ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்ல. கலியுக மக்கள் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு, கோயிலுக்கு போறதுக்கே இன்னைக்கு முடியலங்கிறாங்க. கோயிலுக்கு போலாங்க, போனா அதை பாத்துக்குங்க, குளிச்சுட்டு தான் போகணும். அப்புறம் நாங்க மத்ததெல்லாம் சாப்பிட்டுருப்போம், அதனால வர முடியாது. நீங்க வேற ஞாயிற்றுக்கிழமை வேற கூப்பிடுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்க ஓடுறது போடுறதெல்லாம் சாப்பிடுவோம். நீங்க அந்த ஒரு நாள் தான் நாங்க வந்து எல்லாத்தையும் சாவிச்சு பொரிச்சு எல்லாம் சாப்பிடுவோம். அன்னைக்கு போய் நீங்க கூப்பிடுறீங்க, எப்படிங்க வர்றது? அப்புறம் பாருங்க, எனக்கு வரணும்னு ஆசைதான், அதுல பாருங்க ஒரு நாள் தான் இருக்குங்க, அவ்வளோ. அப்புறம் பெட்டு விட்டு எந்திரிக்கணும், அந்த அழுக்கு நைட்டி கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போடணும், அந்த லுங்கியை கழட்டி வச்சுட்டு வேட்டி கட்டணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால அடுத்த வாரம் பாத்துக்கலாம். கோயில் வழிபாட்டுக்கே எப்படின்னா, அப்புறம் யாகம் செய்யறது, தவம் செய்யறது, தியானம் செய்யறத பத்தி என்னன்னு சொல்றது? ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, நம்மளை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டார். கிருஷ்ணர் மட்டும் இல்ல, பார்வதி தேவி வேற நம்மளை பார்த்து பரிதாபப்படுறாங்க. பார்வதி தேவி யாரு? ஜெகன் மாதா, நம்ம எல்லாருக்கும் அம்மா ஜெகன் மாதா. பார்வதி தேவிக்கு நம்ம மேல ஒரே ஆதங்கம். என்னடா இந்த குழந்தைங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, சோம்பேறிகளா இருக்காங்க, மந்த புத்திக்காரங்களா இருக்காங்க. இந்த குழந்தைகள் எப்படி இருக்காங்க? பார்வதி தேவி நம்மளை பார்த்துட்டு, இந்த குழந்தைங்க எல்லாம் சோம்பேறிகளா இருக்காங்க, மந்த புத்திக்காரங்களா இருக்காங்க, எதுலயும் ஆர்வம், ஆன்மீகத்துல ஆர்வமே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஆர்வம் காமிச்சால ஏதாவது பலன் கிடைக்குமான்னு பாக்குறாங்க, உண்மையா பக்தி பண்ண மாட்டேங்கிறாங்க. உண்மையா பண்ண. அப்போ ஒரு நாள் பார்வதி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சிவபெருமான் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு. ஓ, பகவானுடைய 1000 நாமம் இருக்கா? ஓம் விஷ்ணு விஷ்ணுவத்காரோ ஜீவ பூத பவ்ய பவத் குரு பூதகிருத் பாவோ பூதாத்மா பூதபாவன் அப்படி சொல்லிட்டே போலாம். 1000 விஷ்ணுவோட நாமம் இருக்கு. விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு. அப்ப பார்வதி தேவி பார்த்தாங்க, ஐயோ இதெல்லாம் எங்க குழந்தைகள் எப்படி சொல்லுவாங்க? கலியுகத்துல விஷ்ணு சகஸ்ரநாமம் எவ்வளவு பேர் சொல்றாங்க, வேறல விட்டு எண்ணிடலாம். அந்த மந்திரம்லாம் படிக்கணும், அது வேற உட்காந்து சொல்லணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும் இல்லையா? அதனால பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது நம்ம குழந்தைய சுத்தமா பண்ண மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப சோம்பேறிங்க, மந்த புத்திக்காரங்க, துர்பாக்கியசாலிங்க, இவங்கெல்லாம் விஷ்ணுவோட 1000 நாமத்தை சொல்ல மாட்டாங்க. அப்ப ஷார்ட்கட் எதா இருக்கா? இந்த விஷ்ணுவோட 1000 நாமத்தை சொல்றவங்க யார் ஒருத்தர் விஷ்ணுவோட 1000 நாமத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி இல்லை. அவங்க இந்த உடலை விட்டதுமே பகவான்கிட்ட போயிடுவாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம். ஆனா இது யார் சொல்லுவா கலியுகத்துல? ஏதோ கொஞ்சம் பேர் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றது இல்ல. கேட்டா நேரம் இல்லைன்னு சொல்றாங்க.
இப்போ கேளுங்க, டியூஷன் போகணும். ஸ்கூல்ல இருந்து 6:30 மணிக்கு தான் வரோம். முன்ன நாங்களாம் ஸ்கூல் போகும்போது 4:30 மணிக்கு விட்டுருவாங்க. காலையில் 9 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போவோம். நாங்களாம் ஸ்கூல் எப்படி போனோம்னா காலையில் 9 மணிக்கு போவோம், 4:30 மணிக்கு வருவோம். இந்த டியூஷனு, ஸ்கூல்ல டியூஷனு இதெல்லாம் கிடையாது. 9 மணிக்கு. அது எப்போ போனோம்? 1ஆம் கிளாஸ்ல போனோம். ஃபர்ஸ்ட் 1ஆம் கிளாஸ் போனோம். இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் போய் விளையாட்டு கிளாஸ்னு ஒன்று சேர்த்திடுறாங்க. அதுக்கு ஒரு 10,000 ரூபா பணம் கட்டிட்டு குழந்தைய விளையாட்டுக்கு அனுப்புறாங்க. ஏன்னா அம்மா வீட்டில் அப்பதான் சீரியல் பார்க்க முடியும். குழந்தை வீட்டில இருந்து அழுவான், ஆய் போகணுமா, ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். அதனால இதை விளையாட்டு ஸ்கூல்ல போட்டுடலாம். பறந்த உடனே குழந்தை என்ன போட்டாங்க? விளையாட்டு ஸ்கூல்ல போட்டாங்க, பிளே ஸ்கூலு. அந்த பிளே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து ப்ரீகேஜி, அப்புறம் எல்கேஜி, அப்புறம் யூகேஜி, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் நான் வாழ்க்கையில போனதே இல்லை. எல்கேஜி யூகேஜி எல்லாம் எங்க 80 கிட்ஸ் எல்லாம் எங்க போயிருக்காங்க? எல்கேஜி யூகேஜி எல்லாம் நேரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் இல்லையா? என்னமா இப்ப ஜூனியர் கேஜில வர வந்துச்சா? 80ஸ்ல 80ல பிறந்த குழந்தைகள்லாம் எல்கேஜி எல்லாம் பார்த்ததே இல்லை. நேரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். அப்புறம் டியூஷன் ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. அப்புறம் எப்போ டியூஷன் வந்ததுன்னா நாங்க ஹையர் கிளாஸ் போகும்போது எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தோ அதுக்கு டியூஷன் வச்சுக்கிட்டோம். அது 1 மணி நேரம். காலையில் ஏதோ 1 மணி நேரம் வருவாங்க, சார் ஒரு எக்ஸாம் கொடுப்பாங்க, இது படிச்சுட்டு வாங்க, எக்ஸாம் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருவாங்க, இது எங்க எக்ஸாம்ல வரும், இது நீங்க படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுங்க, அது சொல்லி கொடுத்துருவாங்க, இந்த சம் போடணும் அப்படின்லாம். அந்த மாதிரி ரொம்ப ரேரான சப்ஜெக்ட் மட்டும் போனோம். இன்னைக்கு ஸ்கூல்லேயே டியூஷன் எடுக்கலாம். ஆனா ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு டியூஷன், அது ஸ்கூல்ல டியூஷன். ஏன்னா ஹோம்ஒர்க் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும். அப்புறம் எதுக்கு ஹோம்ஒர்க்? ஹோம்ஒர்க்னு பேர் வச்சுட்டு அது ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துறாங்க, அதுக்கு பைசா வாங்கிக்கிறாங்க. இதுல அந்த குழந்தை எப்ப பக்தி பண்ணும்? பக்தி பண்றதுக்குள்ள நேரமே இல்லை. வந்து சாப்பிட்டு தூக்கிடுவான், இல்லை கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இருப்பான். அப்ப இன்னைக்கு பக்தி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு தேவையில்லாத விஷயங்கள்ல போய் நம்மளை ஈடுபடுத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால கலியுகத்துல மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைய படின்னு அவனை போட்டு அவன் மேல அந்த கழுத மேல பொதி சுமக்கிற மாதிரி புக்கெல்லாம் வச்சு அவன் மண்டையில போட்டு திணிச்சு அப்படி ஆக்கிட்டாங்க. முதல்ல படிப்புங்கிறது வந்து விரும்பி பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப ஏன்டா படிக்கிறோம், எதுக்குடா படிக்கிறோம் தெரியாம நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கான். அப்ப பார்வதி பார்த்தாங்க. அவ சிவபாண்ட கேட்டாங்க, கேனோ பாயேன்னு லகுனா, ஓ பிரபு, என் குழந்தைகள்லாம் இந்த 1000 நாமத்தில உட்காந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப பரபரப்பா இருக்காங்க, சோம்பேறியா இருக்காங்க, பௌதிகத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. டிவி பாக்குறாங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மொபைல் பாக்குறாங்க, விஷ்ணுவோட நாமம் சொல்ல மாட்டேங்குது. ஏதாவது ஷார்ட்கட் இருந்தா சொல்லுங்க, அவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலியுகத்துல குறுக்கு வழியில போறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நேர் ரோட்ல போனா போக மாட்டான், அங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்பான். அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு விட்டுருவாங்களா, இல்ல ஹெலிகாப்டர் கொண்டு விட்டுருவாங்க? நான் சொன்ன ஹெலிகாப்டர் கொண்டு விட்டுருவோம். கோயிலிருந்து வீட்டுக்கு முன்னாடி கொண்டு விட்டுருவாங்களா? அவ்வளவு சோம்பேறித்தனம். கொஞ்ச தூரம் அட போய் தக்காளி வாங்கிட்டு வரணும், பைக் எடுத்துட்டு போவான். தக்காளி வாங்குறதுக்கு மப்பட்டு எடுத்துட்டு போவான். அடைக்க திரும்பினா முக்குல கடை. நாங்களாம் சைக்கிள்ல போனோம், நடந்து போனோம். 80 கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பிளஸ்ட் ஆக்சுவலி. 80ல பிறந்த குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா நிறைய உடல்ல வேலையெல்லாம் இருந்தது. இந்த 2K கிட்ஸுக்கு உடம்பு வேலையே கிடையாது. இங்க இருந்து எடுத்தா அந்த மெஷின் மாதிரி தான். இங்க இருந்து ஸ்கூல்ல வண்டி ஏறி உட்காந்து ஸ்கூல்ல போய் இறங்கணும், அங்கிருந்து வீட்டுக்கு வரணும். அப்புறம் வீட்டுல வந்தாலும் மொபைல்ல தான் விளையாட்டு. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருப்பாங்க. அம்மா காதை பிடிச்சி திருக்கி உள்ள கொண்டு வருவா. வீட்டுக்குள்ள வாடா, ஏன்டா தெருவில் விளையாடுறீங்க, நீ காதை பிடிச்சி திருக்கி வெளியில போய் விளையாடுறாங்க. ஏன்டா வீட்டுல மொபைல் பாத்துங்க, வெளியில போய் விளையாடுறாங்க. அன்னைக்கு வெளியே விளையாண்டா காதை திருக்கி உள்ள கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு உள்ள போன வாங்கி வச்சுட்டு காதை திருக்கி வெளியே இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ 2K எல்லாம் தலைகீழ தான், எல்லாமே தலைகீழ். பார்வதி பார்த்தாங்க, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணுமே, எல்லாம் சோம்பேறியா இருக்காங்க. பெரியவங்களை கேட்டா எனக்கு நேரம் இல்லைங்கிறாங்க, வேலைக்கு போறேன், இல்ல வீட்டு வேலை பண்றேன், நேரமே. சரி என்னதான் பண்றது? பார்வதி கேட்டாங்க, ஏதாவது வழி இருக்கா? இந்த குழந்தைகளும் பகவானுக்கு சேவை பண்றதுக்கு, பகவானை நினைக்கிறதுக்கு, பகவானுக்கு பக்தி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்ப சிவகுமார் சொன்னார், ஒரு வழி இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. விஷ்ணுவுடைய 1000 நாமத்தை சொல்ல முடியாதவங்க ராமா என்ற 2 எழுத்து உச்சரிச்சா போதும். ராமா என்ற 2 அக்ஷரம், ராமா. கேட்கவே இல்லையே. இந்த ராமா என்ற 2 நாமத்தை உச்சரித்தா விஷ்ணுவோடைய 1000 நாமம் சொன்ன பலன் கிடைச்சிடும். ஒரு தடவை ராமா அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடுச்சு? 1000 விஷ்ணு நாமம். சிவபெருமான் சொன்னாரு, ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வரானே. யாராவது ஒரு தடவை ராமான்னு சொல்லிட்டா எவ்வளவு ஆச்சு? ஒரு தடவை ராமான்னு சொன்னா 1000 விஷ்ணுவுடைய நாமம். 1000 விஷ்ணுவுடைய நாமம் சொன்ன சமம் ஒரு தடவை ராமா. அப்ப ஒரு தடவை ராமா சொன்னா எத்தனை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னது சமம்? ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம்.
ஒரு தடவை உட்கார்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தால் ஒரு ராமநாமம் சொன்னாலும் சரியா போயிடும் இல்லையா? அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல எத்தனை ராமா இருக்கு? வச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல 4 ராமா இருக்கு. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே 4 ராமா இருக்கு. அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல 4 ராமா இருக்கு. அப்ப எத்தனை விஷ்ணு நாமத்தை சொன்னதுக்கு சமம்? 4000 விஷ்ணு நாமத்தை சொன்ன சமம். எத்தனை தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னதுக்கு சமம்? போச்சு, மண்டைய சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல 4 ராமா இருக்கு. அப்ப எவ்வளவு விஷ்ணு நாமம் சொன்னது சமம்? 4000 விஷ்ணு நாமத்தை சொன்னது சமம். அப்ப எவ்வளவு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னது சமம்? 4 விஷ்ணு சகஸ்ரநாமம். 4 தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னா, 4 தடவை ராமநாமம் சொன்னா, 4 தடவை ராமநாமம் சொன்னா, 4 தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்ததுக்கு சமம். மண்டல எரிச்சா? புரிஞ்சுதா? 4 தடவை ராமநாமம் சொன்னா, 4 தடவை ராமநாமம் சொன்னா, 4 தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்த பலன் கிடைக்கும். 4 தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலன். அப்ப 4000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன் 4000. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? இன்னொரு புராணத்துல, பத்ம புராணத்துல, ஒரு தடவை கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை கேட்கல, ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா, ஒரு தடவை கிருஷ்ணன் சொன்னா 4 ராமநாமம் சொன்ன பலன். 4 ராமநாமம். ஒரு தடவை கிருஷ்ணன் சொன்னா 4 ராமநாமம் சொன்ன பலன். அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல எவ்வளவு கிருஷ்ணா இருக்கு? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே. அப்ப 4 கிருஷ்ணா இருக்கு. அப்ப 4 கிருஷ்ணா இருக்குன்னா எவ்வளவு ராமன் நாமம் சொன்ன பலன்? 12 ராமநாமம் சொன்ன பலன். 4 தடவை கிருஷ்ணான்னு சொன்னா 12 ராமநாமம் சொன்ன பலன். அப்ப 4 தடவை கிருஷ்ணா சொன்னா எவ்வளவு 1000 விஷ்ணு நாமம் சொன்னதுக்கு பலன்? இதெல்லாம் தெரிஞ்சா நாங்க இங்க வந்து உட்கார்ந்து போறோம். எங்க ஆடிட்டரா குப்பை கொட்டிட்டு சம்பாதிச்சுட்டு இருந்திருப்போம். எங்கேயாவது கம்பெனில ஆடிட்டர் வேலை பார்த்து குப்பை கொட்டிட்டு லட்சக்கணக்கா சம்பாதிச்சு இருந்திருப்போம். கரெக்ட். 12000 விஷ்ணு நாமம். ஒரு தடவை கிருஷ்ணா என்ற நாமத்தை சொன்னால் 12000 விஷ்ணு நாமத்தை சொன்னது சமம். அப்ப எவ்வளவு தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னது சமம்? கரெக்டா? எவ்வளவு பேர் 12 சொல்றீங்க? கை தூக்குங்க. இவ்வளவு வீக்கா இருக்கீங்க கணக்குல, புலியா இருக்கீங்களா? ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா 4 ராம நாமம் சொன்னதுக்கு சமம். அப்போ 12000 விஷ்ணு நாமத்தை சொன்னதுக்கு சமம். அப்ப எவ்வளவு தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன சமம்? ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா இல்ல, இல்ல 16. சாரி, 3 ராமநாமம். சாரி 3 ராமநாமம். அதாவது ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா 3 ராமநாமம் சொன்னது சமம். 3 ராமநாமம். அப்ப எவ்வளவு 1000 விஷ்ணு நாமம் சொன்னது சமம்? 12000 விஷ்ணு நாமம். அப்ப எவ்வளவு தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னது சமம்? 12 விஷ்ணு சகஸ்ரநாமம். 12 தடவை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றத ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னால ஆயிடும். அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல எவ்வளவு மந்திரம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிச்சா எவ்வளவு 1000 விஷ்ணு நாமம் சொன்னதுக்கு சமம்? $16,000 விஷ்ணு நாமம். ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் முழுசா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிச்சா 16,000 விஷ்ணுடைய நாமத்தை சொன்னது சமம். அப்ப எவ்வளவு தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னது சமம்? 16 தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் வச்சு ஒரு மாலையில எவ்வளவு தடவை சொல்றோம்? 108 தடவை. அப்ப 108 நீங்களே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 108 × 16. அப்போ சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவு கருணையோட கொடுத்திருக்காரு பாருங்க. கலியுக மக்களுடைய நன்மைக்காக வேண்டி சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. சாட்சி வேணுமா? யாரு சாட்சி? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி புனிதமானதுக்கு யார் சாட்சி கலியுகத்துல? ஜகாய் மதாய் பாப்பி தாப்பி எத்தாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜகாய் மதாய்.
ஜகாய் மதா இந்த 2 பேரு ரொம்ப கொடூரமான மனுஷங்களா இருந்தாங்க. மது வருந்துறவங்க, மாமிசம் சாப்பிட்றவங்க, தகாதூரம் பண்றான், சூதாண்ணா, பிராமண குலத்துல பிறந்து எல்லா பாவகாரியும் செஞ்சான். அவங்க சைதன்ய மாவுடைய கருணையால, ஜகாய் மதாய் நித்யானந்த பிரபுடைய கருணையால, நித்யானந்த பிரபுடைய கருணையால, சைதன்ய மாவுடைய கருணையால ஹரே கிருஷ்ணா மந்திரம் தெரிஞ்சு எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டாங்க. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு. அப்போ கலியுகத்துல யார் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பாக்கியம் பண்ணும். யாருடைய வாயில கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தை வருதோ அவங்க முந்தைய ஜென்மத்திலேயே பாகவத்தில் இருக்கு. பாகவதம் 3rd cantoல தேவகுதி அவருடைய பையன் கபில வாசுதேவ் கபிலதேவர்கிட்ட சொல்றாரு, ஓ பகவானே, எம்பெருமானே, உங்களுடைய உங்க நாமத்தை சொல்றவங்க யார் உங்க நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க முந்தைய பிறவிலேயே யாகம் செஞ்சிருக்கணும், தானம் பண்ணிருக்கணும், தவம் இருந்திருக்கணும், விரதம் இருந்திருக்கணும், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிருக்கணும். இதெல்லாம் பண்ணினவங்க தான் கலியுகத்துல உங்க நாமத்தை உச்சரிக்க முடியும். இங்க எவ்வளவு பேர் சொல்ல முடியுது? அப்ப நம்மள ஏற்கனவே ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. எவ்வளோ ஜென்மங்களா யாகம் பண்ணி, தானம் பண்ணி, தவம் செஞ்சு, விரதம் இருந்து, பிரபுபாவுடைய கருணையால, பக்தருடைய கருணையால நீங்க ராமநாமம் சொல்றோம். இப்படி விலை மதிக்க முடியாத ராமநாமம் நமக்கு கிடைச்சிருக்கு, கிருஷ்ணநாமம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி. நம்ம கையில இருக்கிற ஜெபமாலை என்ன ஆயிடுச்சு? குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி ஆயிடுச்சு. இது எவ்வளவு வேல்யூ பாருங்க. நம்ம எப்படி சொல்றோம்? அப்படியே அசால்ட்டா அஜாக்கிரதையா சொல்லிட்டு இருக்கோம். அதே கொஞ்சம் மாத்தி கவனமா சின்சியரா அழகா சொன்னா என்ன ஆகும்? ஆழமான பக்தி ஏற்படும். பக்தியில ஆழம் ஏற்படும், பகவான் மேல அன்பு ஏற்படும். பக்தியில ஆழம் ஏற்படும், பகவான் மேல அன்பு ஏற்படும். ரைட்? சோ நம்ம எவ்வளவு சின்சியரா சொல்றோமோ அதை வச்சுதான் இருக்கு. சோ இன்னையில இருந்து நம்ம சாண்டிங் குவாலிட்டி சாண்டிங்கா இருக்கணும். நம்மளோட ஜபம் தரமான ஜபமா இருக்கணும். ஜபம் செய்யாதவங்க செய்ய ஆரம்பிக்கணும். ஜபம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க தரமா செய்யணும். ஜபம் செய்யாதவங்க செய்ய ஆரம்பிக்கணும், செஞ்சிட்டு இருக்கிறவங்க தரமா செய்யணும். ஏன்னா விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து பகவான் நம்ம கையில கொடுத்திருக்காரு. இந்த ஜபமாலை தான் ப்ராப்பர்ட்டி, விலை மதிக்க முடியாத சொத்து. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மட்டும் எடுத்துருவாங்க, ஜபமாலை மட்டும் விட்டுருவாங்க. அதை வச்சு என்ன பண்றது? எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. கழுத்துல போட்டிருக்க செயின், இந்த ஒட்டியானம், கம்மல், அப்புறம் மேல போட்ட மாட்டல் கீட்டல் எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. ஆமா, ஒண்ணுதான் மிச்சம். இந்த துளசி மாலை யாருக்கு வேணும் அவனே எடுத்துட்டு போயிட்டோம். அது ஒண்ணு மட்டும் விட்டுருவாங்க. அது ஒண்ணு. அதுல கூட நீங்க துளசி மாலையில தப்பி தவறி வெள்ளி கம்பி வச்சு கட்டிடாதீங்க. எங்கயா தப்பி தவறி துளசி மாலையில வெள்ளி கம்பியோ தங்க கம்பியோ வச்சு கட்டிட்டீங்க, தீது அதை எடுத்துடுவாங்க. துளசி மாலையில வெறும் நூலை போட்டு கட்டிக்கிங்க, பெஸ்ட். யாரும் எடுக்க மாட்டாங்க. அது நம்ம கூட போறோம். அதனால நம்ம சாண்டிங் எவ்வளவு சின்சியரா பண்றோமோ, இது விலை மதிக்க முடியாத மாணிக்கம், பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை சைத்தன்ய பாபு நம்ம கொடுத்திருக்காரு. அதனால எவ்வளவு சின்சியரா பண்றோமோ அவ்வளவு பலன் நமக்கு இருக்கு. இப்பவே பார்த்தோம் இதோட மகிமை என்னன்னு. எல்லா யுகத்திலும் நாம ஜெபம் சொல்லி பகவானுடைய கருணை பெற்றிருக்காங்க. அப்ப ஏன் நமக்கு கிடைக்காது? திரௌபதி கிடைச்ச கருணை ஏன் எனக்கு கிடைக்காது? ஹனுமானுக்கு கிடைச்ச கருணை ஏன் எனக்கு கிடைக்காது? அவன் அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் சின்சியரா. அவங்க கருணை வேணும். பிரார்த்தனை பண்ணணும். திரௌபதிட்ட, ஹனுமான்கிட்ட, விபீஷணர்கிட்ட எனக்கு கருணை கொடுங்க, குரு மகாராஜ்கிட்ட எனக்கு கருணை கொடுங்க, எனக்கு நாமத்தில் ருச்சி வரணும். தாபித்தோ ஹாய்போ ஹரி நாமா சுக்கே, அபராதம் இல்லாம நான் நாம ஜபிக்கணும் பிரார்த்தனை பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. जय हरिनाम संकीर्तन की, हरे कृष्ण महामंत्र की, श्रील प्रभुपाद की।